இப்ப விஜய் சார் வந்துட்டு பாலிடிக்ஸ் வந்துட்டாங்க. நான் அதை எப்படி பாக்குறேன்னா, விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு என்ன சினிமால இன்ஸ்பயர் பண்ணாரு. சினிமாவை பார்க்க வச்சாரு. கிரேட் என்டர்டெய்னர். அவர்தான் என்ன பார்க்க வச்சது கிடையாது. ரஜினி சார், சூப்பர் ஸ்டார் சார் எல்லாருமே பண்றாங்க. அவரும் என்ன வந்துட்டு ஒரு முக்கிய பங்கு என்ன கவர்ந்தாரு. ஏதோ டான்ஸ் ஆடி வச்சு என்ன கவர்ந்தாரு. இன்னைக்கு நான் நினைச்ச அந்த ரோல் மாடல் வேற ஒரு பரிமாணத்துக்கு போகும்போது அவர் என்ன அங்கேயுமே எஜுகேட் பண்றாரு. அவர் கரெக்டா பண்றாரா, கரெக்டா பண்ணலையா, அவர் தப்பா ரைட்டா கூட நான் வரல. பிளஸ் அதை பத்தி நான் வந்து சடனா இப்ப பாருங்க, மூவி ரிவ்யூஸ் எல்லாருமே விஜய் சார் ஊர்வலம் போறத பத்தி ரிவ்யூ பண்றாங்க. ஐ டோன்ட் எனக்கு அது புரியவே இல்லை. வாட்ஸ் தி பாயிண்ட் அப்படிங்க. அவரால நீ பாலிடிக்ஸை ஃபாலோ பண்றியே, அதை நீ யோசிக்கிறியா அப்படிங்கறது என்னோட பாயிண்ட். நீங்க வந்துட்டு அவரு பொலிட்டிக்கலா ரிவ்யூ பண்றவங்களுக்கு விஜய் சாரோட என்ட்ரியை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பட் சினிமால அவரோட படத்தை ரிவ்யூ பண்றவங்க அவரு இந்த மாதிரி இப்படி பண்றாரு, அவர் அப்படி பண்றாருன்னு சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நீங்க சொன்ன செம்ம பாயிண்ட் தெரியுமா, நான் பாட்டு என் லைஃப்ல ஜாலியா என்டர்டைன்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு இருப்பேன், எனக்கு தேவையானது வந்து பொழுதுபோக்கு மட்டும்தான். கோடிக்கணக்கான இளைஞர்கள் அவன் வாழ்க்கை வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பான். இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்துக்காருன்னு அவன் அரசியல் பக்கம் திரும்பி பார்த்து விஜய் அவர்களை மட்டும் இல்லாம அரசியலை பத்தி எனக்கு அதை புரிஞ்சுக்கணும். அவரால நான் வந்துட்டு பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு பாலிடிக்ஸ் பத்தி எதுவுமே தெரியாதான அப்படி கிடையாது. பொலிட்டிக்கலா எனக்கு இருந்தது, பட் ஆனா நிறைய விஷயங்கள் இருந்தது. பொலிட்டிக்கலா நான் எந்தெந்த விஷயத்தை எப்படி பாக்குறேன், என்ன நடக்குது நம்மளை சுத்தி, ஹவுஸ் நம்மளை எப்படி வழி நடத்திக்கிட்டு போகுது அரசாங்கம் அப்படிங்கிறத நான் எல்லாருமே பார்த்துதான் இருக்கேன். இந்த பக்கம் வரும்போது ரொம்ப ஃபிளாஷியா இருக்கு. ஒன் ஸ்டார் ஹேஸ் கம் ஹியர். ஒரு பக்கத்துல வந்துட்டு ஐயோ என்னடா இவர் கோயில் நம்ம படத்துக்கு வந்தோம், என்னடா இது சடனா சார். நான் கூட கோட் படத்துல ஒர்க் பண்ணும்போது சார், இப்போ கோட் படத்துல எந்த பாட்டு, சின்ன சின்ன கண்கள் அந்த பாட்டு ஒர்க் பண்ணேன். அப்ப நான் வந்துட்டு டே ஃபார் நைட்டுக்காக லைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஷாட் தான் அவருக்கு தேவை. ஸோ அப்போ வந்துட்டு அதுக்கு ஒரு 1.5 hours தான் ஆகும். அப்ப நான் வந்து அவர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், சார் சரி சார் எல்லாம் கரெக்டு தான், எனக்கு தெரியும் ரொம்ப இதை விட உங்களுக்கு பயங்கர டஃப்பா இருக்கும். இதையாவது நீங்க கரெக்டா ஒரு டைத்து மேல போய் தூங்கணும், காலையில எந்திரிச்சு வரணும், வேற நீ விளையாட போற கேமே வேற. பட் ஆனா சிங்க் ஆக மாட்டேங்குது சார், உள்ளுக்குள்ள இறங்க மாட்டேங்குது. நீங்க இனிமேட்டு அவங்களை தியேட்டர்ல பார்க்க முடியாதுங்கிறது ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சார். ஏதாவதுன்னா என்னைய மாதிரி நான் தான் லட்சம் பேர் சொல்லிருக்கலாம், அவருக்கு தெரியும் க்ளோஸ் குவார்டர்ஸ் எத்தனையோ பேர் சொல்லிருக்கலாம். ஆனா என்னால அந்த சொல்லாம இருக்க முடியலங்கிறத விட நம்மளோட கருத்து வந்துட்டு நம்ம அவர் எடுத்துப்பாரா அப்படிங்கிறது கிடையாது. அவரோட மனசை மாத்த ட்ரை பண்ணல. என்னோட மனசுல இருக்கிறது நான் அவர்கிட்ட ஒரு ரசிகனோட மனநிலையில நீங்க என்னைய மாதிரிதான் எல்லாருமே இருந்திருப்பாங்க. நான் சொன்னேன், என்ன சார் வராம போயிட்டீங்கன்னா நடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே கடைசி, இதுக்கப்புறம் ஒரே ஒரு படம் தான் அப்படிங்கும்போது என்னது எப்படி சார் உங்களுக்கு டெரைவ் பண்ண முடியல மைண்ட்ல? எனக்கு அதை விட அதான் சொல்றது, அது அவர் இருக்கிற ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு கிரீம் ஸ்பேஸ். அது நிஜமா உச்சத்துலதான். ஆமா, உச்சத்துலதான். என்ன வாரிய மாதிரி இருந்தாலுமே இந்த சினிமாலேருந்து யூ ஆர் கெட்டிங் பெய்டு அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்னும் நாட் அ ஜோக். வேணான்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கோரியோகிராஃப் பண்றேன், மே 1 அன்னைக்கு ஒரு சாங் ஷூட்டுக்கு கூப்பிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா இன்னொரு மே 1 இன்னொரு சாங் ஷூட் கூப்பிட்டுறாங்க வச்சுக்கோங்களேன். இல்ல நான் இதுதான் பண்றேன் அதான் இல்ல. ஒரு செகண்ட் நம்ம என்ன யோசிப்போம்னா, வாட் ஆர் அந்த டீம் என்ன நினைக்குது, ஏன் அன்னைக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அத அவங்கள அந்த டேல பண்ணினா மட்டும்தான் அதை பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பேன். ஸோ அப்படிதான் இருக்குன்னா இவங்க கிட்ட பார்க்கலாம், சார் டு யூ ரியலி ஹாவ் டு டூ இட் ஆன் தட் டே, ஆர் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, ஒய் கான்ட் வி லிட்டில் பிட் புஷ் பண்ணலாமா, ஆர் ப்ரீபோன் பண்ணலாம், ஏதாவது ஒன்று வரும். அப்ப பாருங்க என்னோட மைண்ட் செட் இருக்கிறது, நான் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி 2 பண்ண முடியுமா பார்ப்பேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தென் வாட் ஐ வில் ஃபீல் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம், நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்றோம். மேபி இன்னொருத்தரோட அந்த வேலை இன்னொருத்தர்கிட்ட போச்சுன்னா தட் வில் ஆக்சுவலி புட் சம்படி இன் லைட். ஓகே, ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு ஃபோர்ஸ். அதை ட்ரை பண்ணுவேன், நமக்கானது நம்ம பண்ணலாம். ஒரு அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏங்க நீங்க சொல்லியிருக்க கூடாதாங்க, நம்ம என்ன தள்ளி பண்ணிருக்கலாமே அப்படின்னு லாஸ்ட்ல கேட்க கூடாது, யாருமே என்கிட்ட சொல்லக்கூடாது. அதுக்காக ஒரு தடவை ட்ரை பண்ணுவேன். அது அப்போ அப்படி இருக்கும்போது ஓகே, இது யாராவது கிட்ட போச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு வேலையா இருக்கும். ஸோ ஒரு கோரியோகிராஃப் பண்றதுலயே
டக்குன்னு அந்த ஒரு வேலையை விடுறதுக்கு மனசு வரல. அதுவும் தப்பு இல்லைங்க. தப்பு இல்ல, ட்ரை பண்ணிட்டு தானே நம்ம இதை பண்றோம். இப்போ இனிமேட்டு எனக்கு இது வேணாம், நான் ஐம் கோயிங் இன்டு சோஷியல் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போறது. என்னால எனக்கு அவரை நேர்ல எனக்கா முதல் நாள் வந்துட்டு 4 நாள் சாங் இருக்குப்பா, இன்னும் 3 நாள் இருக்கு, லாஸ்ட் நாள்லாம் என்னால முடியல. என்னால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டீங்க. ரொம்ப ஃபீல் பண்ண. என்ன சொன்னாரு அதுக்கு? இல்ல, see he has his plan. அது ரொம்ப we had a nice chat. சூப்பரான ஒரு chat இருந்தது. அன்னைக்கு வந்துட்டு ரோல்ஸ் ராய்ஸ் முன்னாடி அவர் கூட கார்ல போன மாதிரி i7ல அவர் வாங்கினாரு இப்ப ரீசெண்டா. அதுல நான் வந்து வீடியோவும் எடுக்கல. ஏன்னா அது என்னன்னா, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப இருக்கும்போது சார் கூட நான் எடுத்த கடைசி வீடியோவா இந்த மாதிரி நான் பார்த்த மாதிரி இருக்கும், நான் போட்டுடுவேணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் அதை எடுக்கல. சார் வீடு வரைக்கும் என் காரை வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து ஓட்டுன்னு வர சொல்லிட்டேன். சார் வீடு வரைக்கும் நான் சாரோட அன்னைக்கு அந்த i7 கார்ல போனேன். i7 கார்ல எல்லாம் போகும்போது சும்மா, ஏன்னா அதுல வந்துட்டு பெரிய டிவி இருக்கும் உள்ளுக்குள்ள. நான் வந்து சும்மா விளையாட்டுக்காக யூடியூப் போட்டு, சார் இவங்கெல்லாம் உங்களை என்னமோ டெய்லி நேர்ல இருந்து பக்கத்துல இருந்து இருக்கிற மாதிரி பேசுறாங்களே சார், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா பிகாஸ் அவங்க என்னமோ லிட்ரலா அவங்க எல்லாருமே பெட்ரூம்லயோ ஹாலிலயோ ஒரு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நினைச்சு பேசுறாங்க. யார சொல்றீங்கன்னு புரியுது. எனக்கு வந்துட்டு அவங்களை சொல்ல நல்ல வேளை நம்மள மாட்டி உள்ள, நீங்க அதுக்கு சந்தோஷம் சார். உங்க பாருங்க, இந்த பசங்களை உங்களுக்கு விமர்சனம் பண்றாங்க. இல்ல சார், விமர்சனம் பண்றது கரெக்ட், தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். விமர்சிக்கிற விஷயத்த மட்டும் விமர்சிச்சா போறோம். நான் வந்து இப்போ வருணை வந்துட்டு தெரு முனையில பார்த்தேன், இது நமக்கு தேவையில்லை. வருண் டிவியோ யூடியூப் வழியாவோ மீடியம்குள்ள வந்தான்னு வச்சுக்காங்களேன், நான் அப்போ அதை விமர்சிக்கலாம். அதனால தட் வாஸ் மை பர்சனல் ஸ்பேஸ். நான் சும்மா ஐ வாண்ட் டு see his reaction. என்ன சொன்னாரு? நான் நினைச்சதை விட அவர் ரியாக்ட், நானும் அப்பப்போ பார்த்து செம்ம காமெடியா இருக்கும்டா அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணுமே எனக்கு என்னன்னா, நான் சரத்குமார் சாரோட அவரோட வீட்டுல நான் வந்துட்டு அவரு கூட நான் இருந்தேன். ஏன்னா நான் பரம்பொருள்னு ஒரு படம் பண்ணேன். பரம்பொருள் படத்துல ஒர்க் பண்ணும்போது என்ன வீட்டுக்கு நான் நல்ல அவர் கூட ரேப்போல இருந்தேன். வீட்டுக்கு எல்லாம் கூப்பிட்டாரு. எனக்கு இந்த அர்ஜுனா சாங் அவர் கூட உட்காந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. நீங்க உங்களுக்கு அப்படி எப்படி சார் இருந்தது? பல ஃபேண்டசிகளை நிறைவேற்றிருக்கீங்களேங்க. இல்லைங்க, எனக்கு என்னன்னா அது அப்புறமா அவரை பத்தின மீம் எனக்கு இதெல்லாம் ரொம்ப எனக்கு ஆல்வேஸ் நான் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் என்னமோ அதை பார்ப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் தானே, கண்டிப்பா அவங்க எல்லாம் அவங்களுக்குள்ள கலாச்சிப்பாங்க தானே, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா ஈக்குவலா பேசிப்பாங்க. ஆனா அது என்ன மாதிரி ரியாக்ஷனா இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இதெல்லாம் பண்ண மாட்டேன். கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா இருந்தாதான் அது. இந்த அர்ஜுனா பாட்டு இப்படி பார்க்கணும்னு ஆசை எனக்கு அவரு கூட உட்காந்து. எப்படி சார் நீங்க எப்படி சார் ஒரு ஷார்ட் செஸ்ட் பஞ்சு இதெல்லாம் போட்டுப்பீங்களா அப்படிலாம் கேட்கணும்னு ஆசை. இந்த மாதிரி நான் சாரு கூடயும் போகும்போது அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி பார்த்தேன். நான் அந்த டிவியை பார்த்துனே அந்த டிவி திரும்பும் போது சார் என்னல இப்படியே பார்த்துன்னு டேபிள்ல நீங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு போஸ். ஆமா, இப்படியே பார்த்துனே இருந்தாரு. என்ன இதுக்கு என்ன ஒன்னு சொல்றது இவனுங்க அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறமா சாங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அது ஒரு சும்மா அதுலயே போனா என்னோட டிரைவ் அவர் கூட போறது நல்லா இருக்காது. அது ஒரு சின்ன ஒரு 2 minute புரியுது கண்டென்ட். அது ஒரு டாபிக். ஆக்சுவலா எனக்கு கண்டென்ட் கொடுத்துட்டீங்க தெரியுமா? நீங்க எதுவுமே கேட்கல. நீங்க வந்து லைக் விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து நிறைய கண்டென்ட், விஜய் தொண்டர்களுக்குலாம் நிறைய எனக்கு கேட்டா அது வந்துட்டு ஒரு கேள்விக்கான பதிலா மாறிடும். எனக்கு I always believe in talking to a person. It's a nice conversation. அந்த டாபிக்கே will land சம்பந்தே. நம்ம என்ன பண்ணு நினைச்சிட்டு நீங்க நம்ம நாசால போய் ராக்கெட் விட்டுன்னு சொல்லிருக்கோம். ஏன்னா when we land we are the top of the world. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்லாம் பேசுவோம். ஆரம்பிக்கிறது வந்து மச்சான் என்னடா ஒண்ணுமே வேலைக்கு ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம். முடிக்கும் போது ஹை கான்பிடன்ஸ், பாத்துக்கலாம்டா, மேல போய் உட்கார்றோம்டா, அந்த மாதிரி தான் ஆயிடும். ஏன்னா அது எங்கெங்கயோ போய் எங்கெங்கயோ எப்படியோ ஆர்கானிக் கான்வர்சேஷன். அதுதான். ஏன்னா இன்னி வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட டான்ஸ் ஆன ரெகுலர் அட்டி. ஆமா, என் வீட்டுக்கு டெரஸ்ல வந்துட்டு எல்லாருமே வருவாங்க. எல்லாருமே நாங்க எந்த ஏரியா பையன் ப்ரோ நீங்க? நான் இப்போ திருவான்மியூர். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு படிச்சது ஸ்கூல் வந்துட்டு ராயப்பேட்டை. சென்னை பாய் தான். சென்னை பாய்.